friends, welcome to my channel SN Trading Tricks. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது. ட்ரெண்ட் லைன்லையும் ரெண்டு விதமானது இருக்குது. அப் ட்ரெண்ட் ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் லைன். அப் ட்ரெண்ட்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலேவே பார்த்தீங்கன்னா இப்போ அப் ட்ரெண்ட்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ மேலேயே போய்ட்டுருக்கும். இப்படி மேலே போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு மார்க்கெட் வந்து மேலேயே போய்ட்டுருக்கும். இது வந்து அப் ட்ரெண்ட். இதில் நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லோக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்ட். சரிங்களா? அப் ட்ரெண்டுக்கு ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் வந்து கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது அதை முதல்ல நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாம்பிளாக இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் ஆகி ஒரு ஹை கொடுப்பாங்க, திரும்ப ஒரு லோ வரும், திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ, திரும்ப ஹை, திரும்ப லோ. இந்த மாதிரி மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்ட். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்குது. அதனால் அதாவது மார்க்கெட் ஓப்பனிங், திரும்ப ஒரு ஹை, திரும்ப லோ, ஹை, லோ, ஹை, லோன்னு போயிட்டுருக்குது. அதாவது ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஹெச்எல்னு சொல்லலாம், ஹெச்ஹெச்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஹெச்எல்னா ஹையர் லோ, ஹெச்ஹெச்னா ஹையர் ஹை. இந்த ஃபார்மேஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்குது. அப்போது இது வந்து அப் ட்ரெண்ட் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டு ஒரு டைரெக்ஷனை போற விடுவாங்க. ஒரு டைரெக்ஷனில் போனதுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டிலுக்கும் ரெண்டாவது கேண்டிலுக்கும் அதாவது செகண்ட் மூமெண்ட் அதாவது டைரெக்ஷன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு ஹை கொடுக்குறாங்கல்ல, திரும்ப ஒரு லோ வச்சுட்டு திரும்ப மார்க்கெட் ஒரு ஹை கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லோக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு லோ, இது செகண்ட் ஹையர் லோ, அந்த ஹையர் லோக்கும் ஒரு பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்னுக்கு கீழே அதாவது கீழே அப் ட்ரெண்டில் கீழே நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை போடணும். இப்படி நம்ம வைக்கிறோம். வச்சதுக்கப்புறமா திரும்ப மார்க்கெட் வந்து போவாங்க, ஹை போவாங்க. ஹை போகிறப்ப நம்ம வந்து எந்த ட்ரேட் எடுக்கலாம். ஹை போகிறப்ப எங்கே ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்கு பாருங்க, இந்த ஹைனா மார்க்கெட்டு இப்படி இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து கிராஸ் வைக்கணும். புரியுதுங்களா? இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து போகணும். இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகிறப்போ நீங்கள் வந்து திரும்ப இந்த ஹையை வந்து மார்க்கெட் டச் பண்ணது பாருங்க, அதாவது ரீடெஸ்ட்னு அது. இந்த ஹையை மார்க்கெட் திரும்ப வந்து டச் பண்ணும். டச் பண்ணுற இடத்துல மார்க்கெட்டு நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த ஹையை ஹையர் லோ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஹையை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்க வர டயத்தில் இங்கே வந்து ஒரு புல் பேக் என்ட்ரி அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுக்கணும். கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து திரும்ப கால் சைடு எடுக்கலாம். கால் சைடு ட்ரேடிங் எடுத்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் உங்களுக்கு போகுதுன்னு நீங்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணிட்டு வரலாம். இது வந்து ஒரு ஸ்டைல். அதாவது ட்ரெண்ட் லைன் போட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டைல். அதாவது ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டைரெக்ஷன் பார்க்கணும். செகண்டு மார்க்கெட் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டையும் வந்து ஒரு லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணணும். தேர்டு சப்போர்ட் இது திரும்ப கனெக்ட் பண்ணணும். ஃபோர்த் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் வந்து பிரேக் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க சொல்லிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த ஹையை மார்க்கெட் கிராஸ் பண்ணோன்னே உடனே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. கிராஸ் பண்ணோன்னே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த ஹைக்கு மேலே டெஸ்ட்டு பண்ண வருவாங்க. வரப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணால் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து கொடுத்ததுன்னா நீங்கள் கால் சைடு ட்ரேட் எடுக்கலாம். கால் சைடு ட்ரேட் எடுத்திங்கன்னா செகண்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒரு ஹை, இந்த ஹை வரையும் நீங்கள் வந்து டார்கெட் லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும். டார்கெட் லெவல் அந்த ஹை வரையும் பண்ணணும். அந்த டார்கெட் லெவல் எப்படி நம்ம பண்ணுறோன்னா இப்போது ஹை இப்போ மார்க்கெட் வந்து கால் சைடு போது ஒரு லாங் ட்ரேட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹையை கிராஸ் பண்ணுறப்போ நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது ஸ்ட்ராங்காக உங்களுக்கு என்னென்னா ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் கொடுக்குது. ஹையர் லோ வந்து செகண்ட் லோ கொடுக்குறாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை கரெக்டாக மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் டார்கெட் எது வரையும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஹை, அதாவது இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் கொடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹைக்கு ஃபஸ்ட்டு ஹைக்கு மேலே மார்க்கெட் டச் பண்ணி அகைன் ரீடெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறீங்க. அதாவது இந்த ஹையை பிரேக் கொடுக்குறப்போ ஒரு என்ட்ரி போடுறீங்க. அப்போது லோ எது வரை வைப்பீங்கன்னா இந்த புரியுதுங்களா கொடுக்குறீங்கன்னா இந்த லோ வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழே நீங்கள் எடுக்கிற என்ட்ரிக்கு கீழே, அதாவது எடுக்கிற கேண்டலுக்கு கீழேவே நீங்கள் வந்து எஸ்எல் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இது வரையும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் கொடுத்து ரிவர்ஸ் கொடுக்குற கேண்டிலில் என்ட்ரி எடுக்கணும். அந்த ரிவர்ஸில் எப்போனா ஃபஸ்ட்டு கொடுக்குற ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து கிராஸ் பண்ணுறப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அந்த கேண்டிலுக்கு கீழே, அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த ஹைக்கு கீழே செகண்டு ஒரு புல் பேக் எடுக்கும், அதுக்கு கீழே நீங்கள் வந்து எஸ்எல் போட்டுக்கணும். அந்த எஸ்எல் எப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்போ ட்ரெண்ட் லைனில் ட்ராப் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் வந்து எஸ்எல் வைக்கணும். புரியுதுங்களா? எஸ்எல் வச்சுட்டு மார்க்கெட்டுடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் நீங்கள், அதாவது அப் ட்ரெண்ட் போது உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன்னா கீழே எஸ்எல் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். பக்கத்துலேயே இந்த ஹை தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா இந்த ஹை வரையும் டார்கெட் வைக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ட்ரேட் எடுக்கிற முறை. ட்ரெண்ட் லைன் போட்டு அப் ட்ரெண்டாக இருக்கிறப்போ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணணும். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். மூணாவது ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே போகணும். மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன பேட்டர்ன் மார்க்கெட்டு கொடுக்குது அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், ட்ரெண்ட் லைன் போடணும். 2. மூணாவது ட்ரேடு எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கணும், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துலையே ட்ரேடு ஒரு சிலர் எடுப்பாங்க, அதாவது நல்ல சர்வீஸில் உள்ளவங்க எடுப்பாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரேடு எடுப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் பேக் கொடுக்குதுன்னு எடுப்பாங்க. இந்த ஹை வரையும் டார்கெட் வச்சு எடுப்பாங்க. இது வந்து ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு புரியும். செகண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா திரும்ப ஒரு ரீடெஸ்ட்டு பண்ண மார்க்கெட் கீழே வரும். திரும்ப செகண்ட் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். செகண்டு அடுத்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் கீழே வரும். கீழே வரப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஹைக்கு மேலே செகண்ட் ரீடெஸ்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் ட்ரெண்ட் லைன்லேயும் கரெக்டாக மார்க்கெட் வந்து செட் பண்ணணும். பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரேட் எடுக்கலாம். எடுத்திங்கன்னா இந்த ஹை கிட்ட உங்கள் டார்கெட் வச்சுட்டு லோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு கீழே, அதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்கு கீழே ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, ஏன்னா ட்ரெண்ட் லைன் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது, அதுக்கும் கீழே எஸ்எல்ஐ போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 1:2 1:3 அந்த மாதிரி போடலாம். இது வந்து 1:2னா இது 1:1 எப்படி, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து ட்ரேட் எடுக்கிற முறை. ஈஸியாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண தெரியல, பிகினர் அப்படின்றவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா ரியல் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து அப் ட்ரெண்டுக்கு போகிற லெவலில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், எப்படி ட்ரெண்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ட்ரெண்ட் லைன் எப்படி போடணும் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஸ்டைல். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் எப்படி அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டவுன் ட்ரெண்ட் ஒரு ரெட் கேண்டில் வருது. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப இப்படி மேலே கொடுக்குறாங்க, அகைன் கீழே வராங்க, திரும்ப மேலே, திரும்ப கீழே. இதே மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ அப் ட்ரெண்டில் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதே தான் வந்து டவுன் ட்ரெண்டில். அப் ட்ரெண்டுனா மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடிய ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டுனா மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. இப்போ அப் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து எங்கே ட்ரா பண்ணோம், அப் ட்ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இப்படி ட்ரா பண்ணியிருந்தோம். கீழே இப்படி ட்ரா பண்ணியிருந்தோம். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்படி மேலே மார்க்கெட் இப்படி ஹையர் ஐ ஹையர் லோ, ஹையர் ஐ ஹையர் லோ இப்படி போகுதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டை பார்த்தோம். செகண்ட் இப்போ நம்ம வந்து லோ ட்ரெண்டு. அப் ட்ரெண்டுக்கு கீழே வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறோம்.
இதுக்கு அதே சேம் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறப்போ டவுன் ட்ரெண்டில் போகிறப்போ டவுனுக்கு நம்ம வந்து எங்கே வந்து ட்ராப் பண்ணணும்னா ஹையில் ட்ராப் பண்ணணும். மார்க்கெட் மேலே போகுதுன்னா கீழே ட்ராப் பண்ணணும். மேலே போகிற ட்ரெண்டாக இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா மேலே ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில் கொடுக்குது. செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு லோ கொடுக்குது. ஒரு லோ கொடுக்குது, அதாவது ரெட் கேண்டில் வருது, ஒரு லோ கொடுக்குறாங்க. ஒரு லோ கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து புல் பேக் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த ஹையை தாண்டாமல், இந்த ஹை லெவலை தாண்டாமல் திரும்ப அங்கேருந்து ஒரு லோயர் ஹை கொடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் வருது. திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு லோ கொடுத்துட்டு திரும்ப ஒரு லோயர் ஹை. லோயர் ஹைனா இந்த ஹையை தாண்டாம ஒரு லோ வைக்கிறாங்க. இந்த ஹையை தாண்டாத ஒரு லோ, திரும்ப லோயர் லோ, திரும்ப லோயர் ஹை, திரும்ப லோயர் லோ, திரும்ப லோயர் ஹை. இந்த மாதிரி பேட்டர்னில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். இப்போது அப் ட்ரெண்டில் நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும், டவுன் ட்ரெண்டில் எடுக்கணும், இந்த டாபிக் பற்றி மட்டும் தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். அப் ட்ரெண்ட் அந்த மாதிரி. இப்போ டவுன் ட்ரெண்டில் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம். டவுன் ட்ரெண்டு போகுது, திரும்ப நம்ம ஒரு சப்போர்ட் லைனாக போடுறோம். அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வர ட்ரெண்ட் லைனாக போடுறோம். ட்ரெண்ட் லைன்லாம் மேலே, டவுன் ட்ரெண்டுக்கு மேலே போகணும், அப் ட்ரெண்டுக்கு கீழே போகணும். இப்போ வந்து போடுறோம். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம ட்ரேடு எந்த இடத்துல எடுக்கணும், ஃபஸ்ட்டில் எப்படி பண்ணமோ அதே தான் நம்ம இதுலேயும். இப்போ நம்ம இந்த இடத்துல போகிறோம். இப்போ வந்து மார்க்கெட் கால் சைடு போகுது அப்படின்னா, கால் சைடு போகிற மார்க்கெட்டில் நம்ம வந்து அதாவது மேலே போகுது அப்படின்னா ஒரு லாங் போகலாம், கீழே வருதுன்னா ஒரு ஷார்ட் போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி எடுப்போம்னா, என்ன சொல்லியிருக்கோம்னா இந்த ஒரு மார்க்கெட் ஒரு லோ கொடுக்குறாங்க, திரும்ப அந்த கேண்டில் வந்து ரெட் வந்து திரும்ப ஒரு லோ கொடுத்துட்டு ஒரு ஹை போகுது, லோயர் ஹை போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ ட்ரெண்ட் லைனை முதல்ல போட்டுருங்க, ட்ராப் பண்ணிடுங்க. அந்த ஹைக்கும் ரெண்டாவது கொடுக்குற ஹைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் கொடுக்குறாங்கன்னா ஒரு சிலரோட என்ட்ரி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு லோ கிட்ட டார்கெட் வைப்பாங்க. இந்த இடம் ஃபஸ்ட்டு ஒரு லோ கொடுக்குறாங்க, இந்த லோவில் டார்கெட் வைப்பாங்க, ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்தால் போதுன்ட்டு மார்க்கெட்டை பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறோன்னா எஸ்எல் எங்கே வைக்கணும்னா ட்ரெண்ட் லைனுக்கு மேலே. நம்ம கொடுக்குறது எஸ்எல் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு. எஸ்எல் எப்படின்னா அது இன்னொரு இதில் நான் சொல்கிறேன். ட்ரெண்ட் லைனுக்கு மேலேனா மார்க்கெட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவில் வந்து 24,612 ரூபாயில் வந்து புட் சைடு என்ட்ரி கொடுக்குறோன்னா நீங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் எஸ்எல் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் டார்கெட் 1:1, 1:2, 1:3 இந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் வைக்கலாம். இது வந்து டவுன் ட்ரெண்டில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுட்டு கீழே வரையும் நீங்கள் வந்து டார்கெட் வைக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு கீழே வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், டவுன் ட்ரெண்டான்னு. செகண்டு டவுன் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது கொடுக்குற பேட்டர்னை வாட்ச் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுக்குற லோ, திரும்ப லோயர் ஹை, அங்கேருந்து ஒரு லோ கொடுக்க வராங்கன்னா அங்கே ஒரு ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் கொடுக்குறப்போ ஒரு சிலர் என்ட்ரி எடுத்துருவாங்க, ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். புல் பேக் கொடுக்குறப்ப எடுப்பாங்க, ஒரு சிலர் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா இது எந்த நேரம் ஆனாலும் இது ரிவர்ஸ் கொடுத்து மேலே திரும்ப அந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப மேலே போகலாம். எப்போ இந்த லோவை மார்க்கெட் கன்ஃபார்மாக உடைக்குதோ அப்போ தான் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டு இந்த லோவை டச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு ட்ரெண்ட் லைனை இப்படி கண்டினியூ பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற லோவை, செகண்டு கொடுக்குற லோ, லோயர் ஹை வந்து இந்த லோவை வந்து டச் பண்ணணும். அந்த லோவை டச் பண்ணணும் எப்படின்னா இந்த லோ வந்து இந்த ஹை வந்து லோயர் ஹை வந்து டச் பண்ணணும். டச் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துருக்க லோவை திரும்ப ட்ரிகர் பண்ண வருவாங்க. வரப்போ ஒரு புல் பேக் அங்கேருந்து திரும்ப அகைன் ரெட் கேண்டலாக வந்ததுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ட்ரேடு கண்டிப்பாக எடுக்கலாம், புட் சைடு எடுக்கலாம். இந்த இடத்துல எடுக்கிறீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்துட்டு திரும்ப அங்கே டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி வச்சு எஸ்எல் வந்து இந்த நீங்கள் எடுக்கிற கேண்டலுக்கு மேலே ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எஸ்எல் போட்டு டார்கெட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லோ கொடுத்துருக்குது. இந்த லோ வரையும் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி வரும். அப்போ வந்து டார்கெட்டை இந்த லோ வரையும் வைக்கலாம்.
ஓகேங்களா? வச்சிங்கன்னா 1:1 இது எவ்வளோ வந்துருக்குது? 1:1, 1:2, இது வந்து 1:2, இது வந்து 1:1. இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா ரியல் ட்ரேடுக்குள்ளே போகலாம். இது வந்து அப் ட்ரெண்ட் பார்த்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அப் ட்ரெண்ட். இது வந்து டவுன் ட்ரெண்ட். அப் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், டவுன் ட்ரெண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இன்னும் நிறைய வந்து பேட்டர்ன்லாம் இருக்குது மார்க்கெட்டில். பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன் இருக்குது, ஏகப்பட்ட பேட்டர்ன்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர், ஏ பேட்டர்ன், வி பேட்டர்ன், அப்புறம் கப் பேட்டர்ன், அதாவது டீ கப்பில் அந்த மாதிரி கப் மாதிரி ஒரு மாடலில் வரும் கப் பேட்டர்ன். நிறைய பேட்டர்ன்லாம் இருக்குது. டபுள் டேப்னு, அதாவது எம் பேட்டர்னா டபுள் டேப். டபிள்யூ பேட்டர்ன் அதே ஆப்போசிட் தான். கால் சைடு நம்ம என்ன ஒரு பேட்டர்ன் கொடுக்குறோமோ அதே பேட்டர்ன் தலைக்கீழ நம்ம போட்டோம்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சில் வந்து போக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டோடைய டோட்டலான ஒரு பேட்டர்ன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ட்ரெண்ட் லைனு. ட்ரெண்ட் லைனில் எப்படி ட்ரேட் எடுக்கணும், ட்ரெண்ட் லைனை எப்படி ட்ராப் பண்ணணும், அதுதான் நம்ம வந்து இப்போ உள்ள டாப்பிக்கை பற்றி பார்த்துருக்குறோம். மேலே மேலே நம்ம வந்து அடுத்தடுத்த இதை வந்து ஒரே நாளில் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து பிகினருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா க்ரீன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ட்ரெண்டு, மார்க்கெட்டு எந்த ட்ரெண்டில் போகுது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கண்டுபிடிக்க தெரியறதுக்காக தான் இந்த வந்து ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருக்கிறோம். இது இன்னும் மேலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.